நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 47 இதில் அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகள் வரிசையை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த கையில் இருக்க காணப்படக்கூடிய குறிகள்லாம் அபூர்வமாக காணப்படும். அதாவது எல்லார் கையிலையும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அபூர்வமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், அதாவது அதிர்ஷ்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி குறிகள் உங்கள் கையில் இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. தீவு குறி, தீவு அதாவது முத்திரைன்னு சொல்லுவோம், முத்திரை சின்னம். அந்த குறி உங்கள் கையில் இருந்தால் என்ன பலன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ ஒரு கையில் ஒரு கை ரேகை, இப்போ கை இந்த கை இருக்கும்போது அந்த கையில் தீவுங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்படி இப்படி வந்து இப்படி இது தீவு குறி. இந்த தீவு குறி எந்த ரேகையில் இருந்தாலும் கெடுதலான அமைப்பு. இப்போ இருதய ரேகைகள் இருக்குன்னு வச்சுங்க, ஹார்ட் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புத்தி ரேகைகள் இருந்தால் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயில் ரேகைகள் இருந்தால் வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகையில் இந்த தீவு குறி இருந்ததுன்னா உங்களுக்கு அதாவது வேலையில பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகையில் இருந்தால் புகழ் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா தனியா அந்த தீவு குறி எங்கேயாவது ஒரு இடத்துல காணப்படாது, ரேர் அமைப்பு. அப்படி காணப்பட்டால் அதாவது நிறைய படித்து இருப்பார்கள், படித்து நல்ல அறிவாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பட்டப்படிப்புல நிறைய படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி படித்து கல்விமானாக, கல்வியில் வல்லவராக, தேர்ச்சி பெற்றவராக இருப்பார். புகழ்பெற்ற படிப்பு படிச்சு நல்லபடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே இப்ப இந்த குருமேட்ல இருக்கிறது நல்லது, சுக்கரமேட்ல இருக்கிறது நல்லது. உள்ளங்கையில எல்லா மேட்டை விட உள்ளங்கையில தீவு தனியா இருந்ததுன்னா நல்லது. மிச்சப்படி மேடுகள்ல அந்த பலன்கள் குறையும். இப்ப உள்ளங்கையில மட்டும் இந்த தீவு குறி கண்டதுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்ல நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மித்த மேடுகள்ல தீவு குறி எங்க இருந்தாலும் அந்த மேட்டோட பலனை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நடுக்கை உள்ளங்கையில எங்க தனியா தீவு இருக்கு, இந்த மாதிரி தீவு குறி எங்கேயாவது தனியா தென்பட்டால் நல்லா படித்து வாழ்வில் சிறந்த நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல படிப்பறிவு, வாழ்வில் நல்லா படிச்சு நல்ல பட்டப்படிப்பு அந்த மாதிரி நல்லா படிச்சு எல்லாம் ஒரு டிகிரி இது மாதிரி முடிச்சு நல்ல திறமையா இருப்பாங்க. படிக்கிறவங்க எல்லாருமே தான் படிக்கிறாங்க. திறமை, அதாவது திறமைனா ஒன்றும் பாட்டு எழுதுறது இல்லை கதை எழுதுறது, இந்த மாதிரி இதுல மிகவும் திறமைசாலியாக நல்ல படித்து திறமைசாலியாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முத்திரை அப்படின்னா நமக்கு தெரியும். இப்ப இது ஒரு முத்திரை, இது ஒரு முத்திரை, இது ஒரு முத்திரை. இந்த மாதிரி முத்திரை உங்க கையில ஏதாவது குறியா, அதாவது எங்க இருந்து தென்பட்டாலும் இந்த மாதிரி முத்திரை தென்பட்டால் இது ஒரு முத்திரைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு முத்திரை. இது இரண்டு முத்திரை. பாபா முத்திரை இருக்குல்ல, ரெண்டு முத்திரை. அது மாதிரி ஒரு முத்திரை, இரண்டு முத்திரை. இதெல்லாம் மூணு விரல் இப்படி காமிக்கிறோம்ல, இதெல்லாம் 3. இந்த மாதிரி கைரேகை பொறுத்த முத்திரையுடைய பலன்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நிறைய, அதுக்கு அந்த சாப்டருக்கு போவேனா நமக்கு. ஒரு முத்திரை, இரண்டு முத்திரை, இந்த மாதிரி 2, அதாவது 1 இருந்தா நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். 2 இருந்ததுன்னா ஒரு மாதிரி, அதாவது 1 இருந்தா ராஜபோகமான அரச மரியாதை கிடைக்கும், அரசபோகமான வாழ்வு கிட்டும். இல்லை இப்படி இருந்தாலும் ஒண்ணுதான். இப்படி இந்த கையில அந்த படம் மாதிரி அப்படியே ரேகை மாதிரி இப்படி ஒரு இதுல இருந்ததுன்னா 1 இருந்ததுன்னா அரசபோகமான வாழ்வு, அரசியல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கியமா என்னன்னா, முக்கியமான மேடுகள் ஏதாவது 2 மேடு நல்லா இருக்கணும். இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருக்கும். முக்கியமான ரேகைகள் வங்கப்படாமல் இருந்து ஒரு முத்திரை காணப்பட்டால், இல்லை இப்படி ஒரு முத்திரை காணப்பட்டால் அவர்கள் அரசபோகமான வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. 2 முத்திரை இந்த மாதிரி இந்த சின்ன இது 2 இப்படி காணப்பட்டால், இந்த 2 முத்திரைங்கிறது இது காணப்பட்டால் அதாவது லட்சுமி கடாட்சம் உண்டு. வாழ்வில் உயர்ந்த நல்ல பண வசதியோட வாழ்க்கையில சிறப்பான லட்சுமி பணம் தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் டிசைன் பண்ணுது.
பணம் நிறைய பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள், வாழ்வில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுங்க. இப்ப இந்த முத்திரை சின்னம் உங்க கையில் காணப்பட்டால், அதாவது நல்ல சிறப்பான அமைப்பு. 1 காணப்பட்டால் அரசபுகமான வாழ்வு, 2 காணப்பட்டால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் உண்டு, 3 இந்த மாதிரி இது மாதிரி 3 இந்த மாதிரிலாம் காணப்பட்டாக்க நிறைய வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய குழந்தைகள் அனாத ஆசிரமம் அது மாதிரி வச்சு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். முழுசா காணொலியை பாருங்க. இன்னும் நிறைய விஷயம் நம்ம கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்னொன்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள் பார்த்து இந்த குறிகள்லாம் கையில காணப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.